வணக்கம் நண்பர்களே. அரசு துறையில் 10ஆம் வகுப்பு தகுதிக்கு வந்திருக்கிற ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு நிரந்தர அரசு வேலை. அண்ட் இந்த வேலைக்கு 19,900 ரூபாயிலிருந்து 63,200 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க எந்த போஸ்ட்டுக்கு ஆளுங்களை எடுக்கிறாங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட். அண்ட் எலிஜிபிலிட்டி நீங்கள் 10th 12th UG PG எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள் தான். அண்ட் ஃப்ரெஷர்ஸ் கூட இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணணும். அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்ட ஆண் பெண் யார் வேணாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இப்போ வாங்க இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா CSIR சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அடையார் சென்னையிலிருந்து தான் விட்டுருக்காங்க. அண்ட் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணணும். நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் அவங்க எந்த போஸ்ட்டுக்கு ஆளுங்களை எடுக்கிறாங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். அண்ட் இந்த வேலைக்கு வந்தவங்க 19,900 ரூபாயிலிருந்து 63,200 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அண்ட் ஏஜ் லிமிட் 28 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. OBC கேண்டிடேட்ஸ்க்கு வந்தவங்க 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பர்சன் வித் டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்தவங்க 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் 10th and +2 கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்ப்யூட்டர் டைப்பிங்கும் தெரிஞ்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கு, OMR பேஸ்ட். அண்ட் இந்த டெஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் நடைபெறும். அண்ட் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் 10th +2 லெவலில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். அண்ட் இதுக்கு 2 மணி நேரம் 30 நிமிடம் டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்சன் வித் டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்தவங்க 3 மணி நேரம் 20 நிமிடம் வழங்கப்படும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் கேண்டிடேட்ஸ்க்கு டைப்பிங் டெஸ்ட் நடத்தப்படும். அண்ட் இதில் நீங்கள் 10 நிமிஷத்தில் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் வரைக்கும் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் 2 பார்ட் இருக்குது, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1க்கு அவங்க 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். அண்ட் இதில் 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு கேட்குறாங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் அடுத்து பார்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா அவங்க 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் நடைபெறும். அண்ட் இதுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்தவங்க 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க 150 மார்க்குக்கு. அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் 50 கொஸ்டின்ஸ் 150 மார்க்குக்கு அவங்க கேட்குறாங்க. அண்ட் இந்த 2 டெஸ்ட்டுக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் 1 மார்க் அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் சென்னையில் தான் நடைபெறணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான டேட் டைம் எல்லாம் CLRI வெப்சைட்டில் தெரிவிக்கப்படும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஜென்ரல் OBC EWS கேண்டிடேட்ஸ்க்கு 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து SC ST பர்சன் வித் டிசேபிலிட்டி ESM அண்ட் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இவங்க இந்த வேலைக்கு ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். அண்ட் நீங்கள் அவங்க இங்கே கொடுத்துருக்கிற CLRI.org இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும். அண்ட் எப்படி அப்ளை பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கான ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலையை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.